அன்ஹாப்பி ஆச்சுன்னா நரகம், ஹாப்பி ஆச்சுன்னா சொர்க்கம். இறந்த பிறகு சொர்க்கமோ நரகமோ கிடையாது. இந்த நொடியில் நீ வாழுகின்ற எண்ணம் தான் நரகமோ சொர்க்கமோ அதை தீர்மானிக்குது. உடனே அந்த ஹார்மோன்ஸ் தானுங்க ஒரு செகண்ட்ல பாத்தீங்கன்னா சைக்கோ, நியூரோ, ஹியூமரோ, இம்யூனோ, விசரல் ரெஸ்பான்ஸ் சைக்கிள் ஊருகா நினைச்ச உடனே எச்சில் வருகிற இவருக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு தூரம் அந்த சக்தி மனம். அந்த மனதை நீ மகிழ்ச்சியா வைத்துக் கொள்வது மட்டும்தான் என்னை காப்பாத்து. ஆட்டோமேட்டிக் ஆகி போச்சு எனக்கு. டாக்டர் நீங்க சொல்லும் போது இந்த 80 வயசுன்றது உண்மையா நீங்க சொன்னாலும் கூட நம்பருக்கு முடியல. ஆமா, அப்படி நல்ல காலம் நீங்க உங்க பர்த் சர்டிபிகேட் கொடுங்கன்னு கேட்டீங்களோன்னு இருக்குது, பாஸ்போர்ட் கொடுக்குறீங்கன்ட்டு. உண்மையா நீங்களே பார்த்த உடனே நான் கண்ணால பாக்குறேன், சொக்கலிங்கத்தை பார்த்து ஆச்சரியமா இருக்குது. அட உண்மையா 80 வயசு ஆயிடுச்சு, நம்ப மாட்டேன்றாங்களே. டாக்டர் இப்ப எனக்கு என்னன்னா, இப்ப உங்களுடைய டெய்லி ரொட்டீன் சொல்லுங்க டாக்டர், அப்போ தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? எப்படின்னா நான் எந்த வேலை செய்தாலும் சரி நான் மகிழ்ச்சியா இருக்கணும்னு முடிவு பண்ணேன். எப்படி பண்ணீங்கன்னா, நான் தியானம் எல்லாம் பண்றதே இல்லைங்க. பட் எல்லாருக்கும் வேதாத்திரி மகரிஷி எல்லாருக்கும் நான் மருத்துவரா இருந்தேன். கிருபானந்த உறவினர். அதெல்லாம் என்ன ஆகுதுன்னா, இன்னொன்னு சொன்ன பார்த்தேன் 55 வருஷத்துல பாருங்களேன், தந்தை பெரியார், காமராஜ், அண்ணா, எம்ஜிஆர், கலைஞர், முதலமைச்சர் பெருக்கவர் அனைவருக்கும் சொக்கலிங்க மருத்துவராக இருந்தார். ஆனால் அவர்கள் ஆளுமைகளுக்கு மருத்துவராக இருந்து பெரிய எனக்கு விஷயம் அனுபவங்கள் தான் பறிஞ்சு கொள்றேன். இப்ப எல்லாம் தியானம் பண்றாங்க, 20 நிமிஷம் நல்லா உட்காந்து தியானம் பண்றாங்க. 21வது நிமிடம் அவன் மிருகமாவே மாறிடுறான். அது தியானம் பெறுது. நான் என்ன நினைச்சேன், என் பிறப்பே ஒரு வரமாக நினைத்து நான் என் வாழ்க்கையை ஒரு தியானத்தில் நினைத்து வாழும் பொழுது நீ தியானம் பண்ண வேண்டாம், ஒண்ணுமே இல்லைங்க. தியானம் சரி, எப்படி சொக்கலிங்க மகிழ்ச்சியா இருக்கிற, தூக்கமும் முக்கியம். தூக்கமும் மகிழ்ச்சியும் பாத்தீங்கன்னா ஒரு பட்டாம்பூச்சி மாதிரிங்க. அது பிடிக்க போனா என்ன ஆகும், விட்டு ஓடிக்கிட்டே இருக்குது இல்ல, பிடிக்க முடியாது. மகிழ்ச்சியா இடத்துல இருங்க. அது பட்டாம்பூச்சி கையில் அமர வேண்டும். சோ மகிழ்ச்சியும் தூக்கமும் அமைதியான வந்துடும் தவிர அதை சென்று அடைய முயற்சி பண்ண முடியாது. அன்ஹாப்பி ஆச்சுன்னா நரகம், ஹாப்பி ஆச்சுன்னா சொர்க்கம். இறந்த பிறகு சொர்க்கமோ நரகமோ கிடையாது. இந்த நொடியில் நீ வாழுகின்ற எண்ணம் தான் நரகமோ சொர்க்கமோ அதை தீர்மானிக்குது. உடனே அந்த ஹார்மோன்ஸ் தானுங்க ஒரு செகண்ட்ல பாத்தீங்கன்னா சைக்கோ, நியூரோ, ஹியூமரோ, இம்யூனோ, விசரல் ரெஸ்பான்ஸ் சைக்கிள் ஊருகா நினைச்ச உடனே எச்சில் வருகிற இவருக்கு பாத்தீங்களா அவ்வளவு தூரம் அந்த சக்தி மனம். அந்த மனதை நீ மகிழ்ச்சியா வைத்துக் கொள்வது மட்டும்தான் என்னை காப்பாத்து. ஆட்டோமேட்டிக் ஆகி போச்சு எனக்கு. டாக்டர் நீங்க சொல்லும் போது இந்த 80 வயசுன்றது உண்மையா நீங்க சொன்னாலும் கூட நம்பருக்கு முடியல. ஆமா, அப்படி நல்ல காலம் நீங்க உங்க பர்த் சர்டிபிகேட் கொடுங்கன்னு கேட்டீங்களோன்னு இருக்குது, பாஸ்போர்ட் கொடுக்குறீங்கன்ட்டு. உண்மையா நீங்களே பார்த்த உடனே நான் கண்ணால பாக்குறேன், சொக்கலிங்கத்தை பார்த்து ஆச்சரியமா இருக்குது. அட உண்மையா 80 வயசு ஆயிடுச்சு, நம்ப மாட்டேன்றாங்களே. டாக்டர் இப்ப எனக்கு என்னன்னா, இப்ப உங்களுடைய டெய்லி ரொட்டீன் சொல்லுங்க டாக்டர், அப்போ தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? எப்படின்னா நான் எந்த வேலை செய்தாலும் சரி நான் மகிழ்ச்சியா இருக்கணும்னு முடிவு பண்ணேன். எப்படி பண்ணீங்கன்னா, நான் தியானம் எல்லாம் பண்றதே இல்லைங்க. பட் எல்லாருக்கும் வேதாத்திரி மகரிஷி எல்லாருக்கும் நான் மருத்துவராக இருந்தேன். கிருபானந்த உறவினர். அதெல்லாம் என்ன ஆகுதுன்னா, இன்னொன்னு சொன்ன பார்த்தேன் 55 வருஷத்துல பாருங்களேன், தந்தை பெரியார், காமராஜ், அண்ணா, எம்ஜிஆர், கலைஞர், முதலமைச்சர் பெருக்கவர் அனைவருக்கும் சொக்கலிங்க மருத்துவராக இருந்தேன்.